வணக்கம். தமிழ் இனிமை சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை: துன்பத்தில் சந்தித்தபோது பொறுமை வழி தெரியும். அவமானத்தை சந்தித்தபோது உறுதி வழி தெரியும். பசியை சந்தித்தபோது உணவின் அருமை தெரியும். தோல்வியை சந்தித்தபோது வெற்றிக்கு வழி தெரியும். வலிமையான சக்கரங்களை கொண்டு பெரிய தேர் கடலில் ஓட முடியாது. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓடாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓடாது. அதுபோல் அவரவர் தங்களுக்குரிய இடங்களிலேயே திறமையாக செயல்படுவதே தலை சிறந்த பண்பாகும். சிறப்பான உயர்வான விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. செய்யும் சிறு விஷயத்தை சிறப்பாக செய்யுங்கள். சிறப்பாக உயர்வாக விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. செய்யும் சிறு விஷயங்கள் இருந்தாலும் சிறப்பாக செய்யுங்கள். ஆகவே மலர் போகும் மிக பெரிய வெற்றிக்கு அடித்தளமாய் அமைந்து வெற்றி நிச்சயம். ஆகவே இனி மலர் போன்று மிக பெரிய வெற்றிக்கு அடித்தளமாய் அமைந்து நம் வெற்றி உண்டாகும். இன்று நாம் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோரையும் எல்லா நன்மைக்கு கிடைக்கும் அருள் செய்வது இறைவனே. இன்று நாம் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லாம் நன்மைகளை கிடைக்கச் செய்யும் ஒரே ஒப்பற்ற ஜீவன் இறைவனே. கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம். கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம். எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள். விடியும் நாளை பொழுது நல்ல நாளாக இருக்கட்டும். இனிய விடியும் பொழுது நல்ல பொழுதாக நமக்கு இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்த நாளாகவும் அமைந்திடட்டும். நன்றி.